தனக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தே பணியாற்றுவேன் என தனது பதவியேற்பு விழாவின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனால் வாக்காளர்கள் மட்டுமல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கூட திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் பாமகவை சேர்ந்த அருள். இவரது வீடு சேலம் மாநகராட்சியின் 15வது வார்டில் உள்ளது. இந்த நிலையில் அங்கு 15வது வார்டு கமிட்டி கூட்டம் நடைபெற்றுள்ளது. எம்எல்ஏவின் வீட்டருகே நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு கூட எம்எல்ஏ அருளை அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த எம்எல்ஏ கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு வந்து அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். இந்த தொகுதி எம்எல்ஏ நானு, எனக்கு தகவல் சொல்லாம நீ யாரு இன்சார்ஜ்? நீ யாரு? நீங்க என்ன பதவியில் இருக்கிற? யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எல்லா அதிகாரி கூட்டு வச்சு நடத்த சொல்றாரு இல்லையா? நீ எப்படி உங்க விருப்பத்தை நடத்துற? யாருக்கு நடத்துற? யாருக்கு நடத்த? நீ இது வரைக்கும் சேலம் மாநகராட்சியில நடக்கிற ஒரு கூட்டத்தோட என்ன கூட்டம் யாருங்க இல்ல. இங்க எப்படினாங்க கூட்டம் எதுக்காக கூட்டம் நடத்துறது? மக்கள் குறைகளை கேட்கறது. இங்க எத்தனை மக்கள் உட்காந்துருக்காங்க? எத்தனை மக்கள் உட்காந்துருக்கீங்க? இப்ப எங்க நம்ம வந்து ஒரு நிச்சயம் சொன்னா அத மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு எம்எல்ஏ, வார்டு கூட கேன்சல் பண்ணுங்க, நடத்தக்கூடாது. வார்டு நடத்தாத. மக்கள் குறைகளை சொன்னாலும் தீர்ப்பதில்லை என்றும் ரேஷன் கடை கட்டடத்திற்கு இடம் தராமல் இழுத்தடிப்பதாகவும் ஆவேசம் காட்டினார். ரேஷன் கடை கேட்டதுக்கு நான் 5வது ரேஷன் கடை கட்டுறதுக்கு 3 வருஷமா கேட்டிருக்கிறேன். தனியார் பிரிச்சுட்டேன். எனக்கு கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுன்னு கேட்கறேன், கொடுக்க மாட்டேங்க. மாநகராட்சி என்ன உங்களோட சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இல்லைங்க, உங்க சொத்தா மாநகராட்சி? இங்க ராஜராஜ நகர தனியார் ரேஷன் கடை பிரிச்சுட்டேன். பிரிச்ச ரேஷன் கடை வாடகை இங்க கட்டி கொடுக்க சொல்லி கேட்கறேன். கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டி கொடுக்க சொல்லி கேட்கறேன், கட்டி கொடுக்க இடம் கொடுக்க மாட்டேன். 16 லட்சம் பணம் கொடுத்துட்டேன். 16 லட்சம் பணம் கொடுத்துட்டேன். 16 லட்சம் பணம் கொடுத்துருக்கிறேன். அது கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாம்ராஜ். அப்போது அங்கிருந்த அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவரான திமுகவை சேர்ந்த உமாராணி எம்எல்ஏ அருளின் கேள்விக்கு பதிலளிக்க முற்பட்ட போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி அருள் எம்எல்ஏ தரையில் அமர்ந்து போராடினார். முதலமைச்சரை அவமதிக்கும் நோக்கத்தோடு திமுகவினர் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்ட மண்டல குழு தலைவர் உமாராணியும் அவருக்கு போட்டியாக தரையில் அமர்ந்து குரல் எழுப்பினார். இருவரும் மாறி மாறி குரல் எழுப்ப அங்கே திராவிட மாடலின் சமூக நீதி கேள்விக்கு உள்ளானது. அதாவது எங்கேயுமே யாரும் போய் நிறுத்த முடியாது. அது தப்பான தகவலை இங்க பதிவு செய்யறாரு. வரலாற்று பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை எம்எல்ஏ பதிவு செய்யறார். தப்பான தகவலை எம்எல்ஏ பதிவு செய்யறார். சேலத்தில் பாமக எம்எல்ஏவுக்குத்தான் இப்படி என்றால், கள்ளக்குறிச்சியில் அரசு நிகழ்வில் அதிமுக எம்எல்ஏவை அழைக்காதது குறித்து அவரும் கேள்வி எழுப்பினார். கடந்த அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உதயமான நிலையில் ஆட்சியர் அலுவலக கட்டடம் உள்ளிட்ட பெருந்திட்ட வளாகம் அமைக்க வீர சோழபுரம் கிராமத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்காக 104.44 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. ஆனாலும் வழக்கு விவகாரங்களால் தள்ளி சென்ற நிலையில் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், திமுக மாவட்ட செயலாளர்கள் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, உதயசூரியன் எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி எம்பி மலையரசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் பங்கேற்றனர். ஆனால் அடிக்கல் நாட்டு விழாவில் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இருந்தபோதும் தொகுதி மக்களின் நலன் கருதி நிகழ்வில் பங்கேற்றவர் அடிக்கல் நாட்டப்பட்ட பின்னர் அரசு அதிகாரியிடம் தனக்கு அழைப்பு விடுக்கப்படாதது குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஒரு அதிகாரியுமே ஒரு தகவலுமே சொல்லாத நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா கான்ட்ராக்டர் 4 சுத்தி ஒரு போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு போலியுமே எம்எல்ஏ பேர் இல்லை, என் பேர் இல்லை. நான் நடுவட்டில் கரெக்டா பல முறை தடங்கள் பட்டு நான் வேலை நடத்துதுன்றதால நான் எதுவும் பேசுறதுக்கு கம்மி இருக்கேன். வேலை முடிவு எதுவும் பேசுறது நம்மளால இது வளர்ச்சிக்காக தான் நான் நின்றுட்டுருக்கிறோம். இப்போ விளம்பரத்துக்காக இது பிரச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணல. இது இப்போ நல்லபடியாக நடத்துறதுக்காக தான் இவரால் கம்மி இருந்தேன்.
வந்துட்டு ஒரு வார்த்தை ஒரு தகவல் நீங்க உங்களுக்கு எம்எல்ஏன்னு தொழில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அப்படிதானே? நீங்க பேச வேண்டாங்க, நீங்க ஒரு தகவல் கொடுக்க வேண்டாம். அப்புறம் ஏன் சொல்லலாம்? நாங்கள் அவங்களை கேட்போம், உங்களை கேட்போம், உங்களுக்கு இருக்கிற கேட்கட்டுமா? கேட்கணுமாங்க? மக்கள் பிரதிநிதியா என்ன இது என்ன ஒண்ணுமே எனக்கு புரியல, ஒரு தகவலும் தெரிவிக்கல. மேலும் அரசு நிகழ்ச்சியில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அழைப்பு விடுக்க அதிகாரிகள் இனி மறுத்தால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தபடி அங்கிருந்து சென்றார். திமுக ஆட்சியில் அரசு நிகழ்வுகளில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கப்படுவது அவர்களின் எதிர்ப்புகளால் அம்பலமாகியுள்ளது. இனிமேலாவது இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதே அனைத்து தரப்பு மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணமாக உள்ளது.